அழகாய்ஸ் நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கிளவிட்டிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வேற லெவலான தரமான ஓவர் பவர் ஹீரோவுடைய சீரிஸோடைய எபிசோட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல் இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சல் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்ப்பீங்க நம்புறேன். பிரமாதமாக இருக்கும் guys. கண்டிப்பாக சொல்கிறேன். கடைசி சீனை பார்த்துட்டு நீங்களாம் மறந்துடுவீங்க. அதுக்கு முன்னாடி நிறைய அழுகுற சீன்லாம் வரும். முடிஞ்சலுக்கு எத்தனை பேர் ஃபீலிங் ஆனீங்கன்ற அந்த விஷயத்தை பார்த்துட்டுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அழுகுற எமர்ஜி போட்டு கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அடுத்த எபிசோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுது. முடிஞ்சதுக்கு அதிகம் பார்த்துருவோமே. சரிங்க, நம்ம கதை கொடுப்பலாமா? அதுக்கப்புறம் அந்த கொள்ளக்கார கூட்டமும் பார்த்தா இவனை கடத்தி ஏதோ ஒருத்தர் கொண்டு போயிட்டு இருக்க. ஆலிஷா நல்லா தூங்கிட்டு இருந்தப்ப இவ கண் முடிக்கிறான். ஆலிஷா கண்ணு மச்சினியா நம்மள இவங்க கடத்தின்னு போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் எவ்வளவு பவர் வச்சுட்டு இருக்க ஆள்ற நீ ஏன்டா இப்படி சும்மா இருக்கிற? அடி தொந்தரவு பண்ண வேண்டியதானே இவனுங்களை? பிரச்சனை இல்லை, நமக்கு எந்த விதமான இடையூறும் கொடுக்காம கம்முனதான் கூட்டின்னு போயிட்டு இருக்காங்க. சரி அந்த குழந்தையாச்சும் கூட நான் வச்சுக்கிறேன். ஏய் கிளென்னு என்னடா ஆச்சு உனக்கு? மனுஷ ரூபமா மாறினதுனால உன்னுடைய பவர்ஸ் எல்லாமே குறைஞ்சிச்சானே? அவன் அடிச்சு அடியில நீ சோத்துட்டியாடா? எவ்வளவு பெரிய ஆள் நீயானா? அப்படி எல்லாம் தெரியல எனக்கு. என்ன விஷயம்னா இப்ப மனித ரூபமா மாறி இருக்கிறதுனால இதோடைய பவர் ஸ்ட்ரென்த் இதெல்லாமே ரொம்ப வீக் இருக்குப்பா. இந்த மனுஷ உடம்பே ரொம்ப வீக்கா இருக்கனால ஈஸியா அடிச்சானுங்க. அப்படின்னா நம்ம தப்பிக்க முடியுமா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு அவனுக்கு என்ன பண்றானுன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுலயே முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். லோனா ராஜ்யத்தோட கிங் ஆகிற வரைக்கும் நான் கண்டிப்பா இவனை விட மாட்டேன். அப்புறம் மனிதர்களுடைய வாழ்க்கையை பத்தியும் நான் தெரிஞ்சுக்கணும். அதனால நான் எப்படியா இருந்தா கரெக்டா இருக்கும். ஏன் இவனுங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கானுங்க? காரணம் என்னன்னா இவனுங்க ஒரு கொள்ளக்கார கூட்டத்தை சேர்ந்தவனுங்க. வழிப்பறி பண்றது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை எடுத்துக்கின்னு நம்மளையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு வேலைக்கார அடிமைகள் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க சொல்ற எல்லா வேலையும் நம்ம செய்யணும். அப்போ இந்த கொள்ளக்கார கூட்டம் அவனுங்க ஹியூமன்ஸ் தான், இருந்தாலுமே அவனுடைய சக்திகள் ரொம்ப அபாரமானது. அவனுங்க லூசு மாதிரி சைக்கோத்தனமானவனுங்க. எப்ப என்ன பண்ணுவானுங்க யாருக்கும் தெரியாது, அவனுங்களுக்கே தெரியாது. அவனுங்களே வெட்டி மயிலுவானுங்க. இவனுங்க மாதிரி கிட்டவனுங்க இருக்கதான் செய்றாங்க இந்த உலகத்திலயும். அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துக்கு அவனுக்கு கூட்டு வந்துட்டாங்க. அவங்க வர வேண்டிய இடத்துக்கு எல்லாரையும் வாரி வழியா அனுப்பிச்சிட்டு இருக்க. அதுல ஒருத்தனும் திடீர்னு பார்த்தா நான் இந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே தப்பிச்சு போறதுக்கு சம வேகமா போயிட்டு இருக்கான். ஆனா அந்த கொள்ளக்காரில் ஒருத்தனும் கத்திய வச்சு பண்ண அவனை கொல்றான். இங்க பாருங்க, இந்த இடத்த விட்டு தப்பிக்க நினைச்சாலோ இல்லைன்னா இந்த இடத்துல நீங்க ஒர்க் பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்கனாலும் உங்களுக்கு இதே கதி தான், போங்கடா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனுக்கு தள்ளிவிட இவனுக்கு எப்படிதான்ற மாதிரி சொல்ல இன்னொரு பக்கம் அந்த மொட்டை தலையணும். ஏய் பொண்ணே வா, உனக்கு தனி கச்சேரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க நம்ம அழிச்ச மொட்டை தனியா கூட்டின்னு போயிடறானுங்க இந்த இடத்துடைய பாஸ் இருக்கிற இடத்துக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பிளேனை மட்டும் இன்னொரு பொண்ணு கூப்பிடா. ஏன் தம்பி நீங்க போகாம கவனிக்கிற? குழந்தை வர வச்சுட்டு இருக்கியா? அப்புறமா தான் ஒரு நெல்லுன்ற பொண்ணையும் அவன் உள்ள இருந்து கூப்பிட்டேன். வந்துட்டேன் அவசரம் கொடுக்க மாதிரி பண்ணாத, பொறுமையா வந்தா தான் உனக்கு என்ன மன்னிச்சிருங்க. சரி ஓகே, உனக்கு புதுசா ஒரு வேலை வந்திருக்கு, இந்த குழந்தைய நீ தான் பாத்துக்கணுன்ற மாதிரி சொல்ல எதை கேட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாரா. அதுக்கப்புறம் அந்த இடத்துலயே ஒரு மிகப்பெரிய சுரங்க கிணறு மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஆழமான தண்ணிக்குள்ள பார்த்தா ஏதோ ஒரு வெப்பன் இருக்கு. அதாவது நம்ம ஹீரோஸ் எல்லாமே பயன்படுத்தின அப்படியேப்பட்ட வெப்பன்ஸ்ல ஒண்ணுதான். ஆனா அதை சுத்தி பயங்கரமான மிருகங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த பாஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஆலிஷாவை கூட்டு போறானுங்க. டேய் மொட்டை தலையா, எனக்கு மரியாதை கொடுக்கலாம், நம்ம அவனை உங்களை தொங்க விட்டுருவான் பாத்துக்கோ. இதுக்கு முன்னாடி இருந்த சாசாக்கி எப்பயோ போயிட்டான். அந்த நாய் இதுக்கப்புறம் வராது. இதுக்கப்புறம் நான் தான் இந்த இடத்துடைய பாஸ். உன்னெல்லாம் பாஸா எவனும் மதிக்க மாட்டான்டா. மதிக்கலன்னு வேற வழியிலடா, உங்களுக்கு சாவுதண்டா நிச்சயம். மதிக்கிறீங்களா இல்ல என்னுடைய ஆளை அமைச்சு விட்டுமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவன் மிரட்டுறதுலயே பின்னாடி பார்த்தா இன்னொரு டார்க் பீஸ்ட் வந்ததுக்கு வந்திருக்கு. இவனுக்கு அடிமையா அது வேலை செய்யுது. இதை பார்த்துட்டு ஆலிஷாவும் பயப்படுறா. அது மட்டும் இல்லாம ஷாக்காவும் ஆவறா. எப்படி இவனுக்கு இந்த ஒரு பீஸ்ட் அடிமையா இருக்குன்னு. அடேங்கப்பா, லோனா மலையில இருந்து இதை எடுத்துன்னு வர சொன்னா உங்களுக்கு நாய்களா அந்த வேலையை செய்யாம நீங்க இந்த வேலையை பார்த்திருக்கீங்க. ஆனா இந்த பொண்ணு எப்படி எடுத்துன்னு வந்திருக்கா போல. ஏ பொண்ணு போய் சொல்லாத, கண்டிப்பா கிளவிட்டிஸோடைய இடத்துக்கு நீ போயிட்டு வந்திருக்க. உண்மையை சொன்னா நான் தான் அந்த இடத்துக்கு இந்த ராஜ்யத்தோட ஹைடன் கிங் கிட்ட 13 ஹீரோவை கிரியேட் பண்ணி அவங்களுக்கான வெப்பன்ஸ் எல்லாமே ரெடி பண்ண சொல்லி அந்த கிளவிட்டிஸ் அழிக்கிறதுக்காக அனுப்ப சொல்லி நான் யோசனை கொடுத்தேன். ஆனா அந்த ஒரு யோசனையில அந்த முட்டாள் என்ன பண்ணிட்டான், 13 பேரையும் அமைச்சு வச்சானா. அந்த 13 பேருமே அந்த கிளவிட்டிஸால தோத்து போயிட்டு இறந்து போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் கூட திரும்பி வரல. என்ன விஷயம்னா அந்த இடத்துல அந்த அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாமே மாட்டிட்டு இருக்கு. பத்தாத்துக்கு அப்படியாப்பட்ட 13 ஹீரோஸ்ல ஒரு பொண்ணும் இருப்பான்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அந்த பொண்ணு நீ தானே, நீ தான் அந்த இடத்துல இருந்து இதை எடுத்துன்னு வந்திருக்கனா. கண்டிப்பா அது நீயா தான் இருக்கணும். நீயும் ஒரு ஹீரோ தானே, நீ கூட பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவையான இடத்துல அவன் கை வைக்கிறான். பரவாயில்லையே, பொறுமையா இருக்க, சந்தோஷம். என் பக்கத்துல நினைக்கிற இந்த பீஸ்ட்டை பார்த்து நீ பயப்படாத போது எனக்கு சந்தேகமே இல்லை. கிளவிட்டிஸை நீ மீட் பண்ணிருக்க. அந்த ஹீரோஸ்ல நீ ஒருத்தின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு. உண்மையை சொல்ல போனா கிளவிட்டிஸ் அந்த ஹைடன் கிண்ணத்தை தரமட்டமாக்கிட்டான். ஆனா எங்களுடைய கிளானை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கத்தியத்தை வெளியே நீட்டுவான். அதுல பார்த்தா அது பார்க்கவே ரெட் வெப்பன் மாதிரி இருக்கு. ஏய் இந்த ரெட் ஸ்வார்ட் உனக்கு எப்படி கிடைச்சது? முட்டாள்தனமா யோசிக்காத. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இதே மாதிரியான நிறைய விஷயத்தை செய்வோம். யூஸ்ஃபுல்லா இருக்கிற அதிகப்படியான ரெட் ஸ்வார்ட்ஸ் எல்லாமே ரெப்ளிகாவா டூப்ளிகேட்டாவும் எங்களால உருவாக்க முடியும். ஆனா ஒரிஜினலை காட்டிலும் டூப்ளிகேட்டுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. பட் ஆனா அது ரொம்பவும் விலை உயர்ந்ததா மாற்ற முடியும். ஆனா ஒரிஜினலுக்கு இருக்கிற பவர் என்ன தெரியுமா? நீ சாதாரண ஆளா இருந்தாலுமே உன்னை
சக்திசாலியா மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. உண்மையை சொல்ல போனா நாங்கள் ஸ்லேவ்ஸை மட்டும் வைக்கிறது இல்ல, போலிகளையும் வைக்கிறோம். முட்டாளா இருக்கவங்களுக்கு இதுல ஒரிஜினல் எதுவும் தெரியாது. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் டூப்ளிகேட்டை உருவாக்குறது விற்க மூலியமா எங்களுக்கு பணம் அதிகமா கிடைக்குது. ஆனா இப்போ பிசினஸ் எல்லாமே லாஸ் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஏன்னா ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இப்போ அந்த கிண்டத்துல இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த விதமான ரெட் வெப்பனும் உருவாகாதனால எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தனால இதுக்கப்புறம் நாங்க என்ன ஒரு பிளான் பண்ணிருக்கோம்னா, நாங்களே இதுக்கப்புறம் ஒரு வெப்பனை உருவாக்குறத பிளான் பண்ணிருக்கோம். அதாவது இருக்கிற செத்து போன ஹீரோஸோடைய வெப்பன்ஸ் மட்டும் இல்லாம மறைஞ்சிருக்கிற அங்கிருந்து இருக்கிற ரெட் வெப்பன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதுக்கான டூப்ளிகேட்ஸும் நாங்க ரெடி பண்ணி எல்லா இடத்துலயும் வித்து பணம் சம்பாரிச்சு பெரிய கோடீஸ்வரனா மாற போறேன். யாராலையும் எங்களை தடுக்க முடியாது. அதுக்காக தான் அந்த ஹீரோஸோடைய வெப்பனை நாங்க சேகரிக்கிறோம். அது எங்களுக்கு கிடைக்கணும் 2 வழி தான். ஒன்னு அந்த ஹீரோஸோடைய பேஜை நாங்க எடுக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கொண்டு அந்த வெப்பனை நாங்க எடுக்கணும். ஆனா அதிர்ஷ்டவசமா எங்களுக்கு என்ன தெரியுமா, அந்த கிளவர்டிஸ் வந்து அந்த இடத்துல போன 12 பேரையும் கொண்டுடுச்சு. அந்த 12 ஹீரோஸோடைய வெப்பன்ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்குன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா 12 பேர் இல்ல, 13வது ஆளா நீ இந்த இடத்துல இருக்குன்னா அவனுடைய வெப்பன் எங்க இருக்குது, வர வேலி எங்கன்னா தொலைச்சிட்டியா? உண்மையா சொல்லு, உனக்கு கண்டிப்பா அது எந்த இடத்துல இருக்குன்றது நல்லாவே தெரியும். கண்டிப்பா நீ தான் அதுக்கான வழியை காமிக்க போற. இங்க பாருங்கடா மொட்டையர்களா, ஒழுங்கா இந்த பொண்ணு அந்த ஸ்வான் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போயிட்டு அது எல்லாமே கலெக்ட் பண்ணி கூட்டுவாங்க. இவ எக்காரத்தை கூட சாகக்கூடாது, இவ முக்கியமானவன், இவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. வேணும்னா நீங்க ஜாலியாக இவளை என்ஜாய் பண்ணிக்கலான்ற மாதிரி அவனும் கொஞ்சம் சொல்லிட்டு போக, இப்பதான் நீ லீடர் மாதிரி பேசுறா, இது போதும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு போன பிறகு நம்ம ஹீரோவை காமிக்க கிளன் பார்த்தா அந்த இடத்துல நிறைய சாப்பாடு எல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு நல்லா ஜாலியா எல்லாரும் பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் இந்த நெல்லுன்னு சொல்லக்கூடிய இந்த பொண்ணை பார்க்க அவ பார்த்தா அந்த லூனாக்கு பால் கொடுத்துட்டு இருக்கான். இது நான் பண்ற உதவின்னு அவ மனசார அன்பாட தான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தன் வந்து கத்திட்டு இருக்கான், எனக்கு சரக்கு தெரிஞ்சிருச்சு வந்து ஊத்திரியா இல்லையா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. இதை வந்துடுற மாதிரி அவ பதட்டத்தோட அந்த இடத்தோட ஓட. ஆனா அவ செய்யற வேலையை பார்த்துட்டு அவளை போட்டு உதைக்கிறானுங்க. அடிமேனா இப்படிதான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட டேய் தம்பி சாப்பாடுலாம் எடுத்து வந்து போடுறான்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அவன் படப்படான்னு யாரையும் கோச்சிக்காம போயிட்டு எடுத்து போய் போடுறான். பரவாயில்லையப்பா கோச்சிக்காம செய்யறானே, உங்களுக்கு நல்ல வேலைக்காரன் தான் கிடைச்சிருக்கான். ஆனா இந்த பையன் பார்க்க வித்தியாசமா இருக்கான், கொம்பு வச்சுட்டு இருக்கான், அழகா வேலை இருக்கான், ஆனா ஒயிட்டாவும் இருக்கான். அது கண்ணு பார்க்கும் போது அப்படின்ற மாதிரி ஒன்னு பக்கம் சொல்ல, நம்ம நெல்லும் பார்த்து சரக்கு எடுத்துன்னு போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் கால் தடிக்க விழத்துல எல்லாமே உடஞ்சிட்டு பாடாயிடுது. ஆனா இதுக்கே பார்த்தா அவனுக்கு கோவத்துல அவளை போட்டு திட்டி அடிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அவ பண்ண தப்புக்காக எடுத்துன்னு போயிட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்பவும் கோவத்தம் வருது. ஹீரோ ஒன்னு பக்கம் இந்த விஷயத்துல பாக்குறான். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி போறான். அவளையும் அந்த கொடுமை என்னால பார்க்க முடியல, அதனால நானே சென்சார் பண்ணிடுறேன். அவனுக்கு போட்டு கொடூரமா அடிச்சிட்டு இருக்கானுங்க. அவளை என்ன பக்கம் இந்த மாதிரிலாம் பண்ணாத மாதிரி சொல்ல அவ அழுது பழமிட்டு இருக்கான். இருந்தாலுமே அவ அந்த குழந்தை மேலதான் அக்கறையா இருக்கா. அதெல்லாம் நம்ம லூனா மேல அவளை பார்த்துக்கிறதுக்காக திரும்ப போக இவ என்னப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இன்னொரு பக்கம் இந்த 2 பேரும் வந்துட்டு இருக்கும் போது அவனுங்க வரும்போதே பார்த்தா கேர் ஆயிட்டு வரும்போது நம்ம ஹீரோ போட்டு தாக்கிற நிழல்லையே 2 பேரும் செத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க கிட்ட வந்துட்டு நீங்க உண்மையிலேயே அற்புதமான ஆள் தான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன் பேரு நில்லா, இந்த கொள்ளக்கார கூட்டத்துக்கு அனிமையா இருக்கே நீ, ஏன் கொஞ்சம் உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். உன்னை பத்தி என்ன விஷயன்றத சொல்ல. நான் பிறந்ததுல இருந்து இந்த இடத்துல தான் இருக்கேன். என்னுடைய அப்பா யாருன்னு தெரியாது, என்னுடைய அம்மா மட்டும் எனக்கு தெரியும். ஆனா அவங்களோட முகத்தை கூட நான் பார்த்தது இல்ல. ஆனா பார்த்தா அவங்க அம்மாவே நைட் டைம்ல போட்டு இப்படிதான் சித்திரவதை பண்ணி அடிச்சிருக்கானுங்க பயங்கரமா. எந்த பொண்ணை பாதுகாத்துக்காக அவங்க அவ்வளவு போராடி இருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு இருக்கும் போதே அவங்க காணாம போயிட்டாங்க. அவங்க காணாம போன பிறகு என்ன வந்து அதுக்கப்புறம் அடிமையா நடத்த ஆரம்பிச்சாங்க, என்ன அடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சின்ன வயசுல தான் எனக்கு பல்லு உடைஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு வளர ஆரம்பிக்கல. அப்பதான் புரிஞ்சுது எங்க அம்மா இது நாள் வரைக்கும் என்ன பாதுகாக்கிறதுக்காக தங்களையே தியாகம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிருக்காங்கன்னு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு பதிலாக நான் இவங்களுக்கு அடிமையா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வேற வழி இல்லை. இவங்களுடைய மொத்த கோவத்தையும் ஏமால தான் வந்து காமிப்பாங்க. இவ்வளவு நாள் இந்த கொடுமைகளை வந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒன் சைடு தான் காது கேட்கும். அந்த மாடி என்ன செய்ய வச்ச வேலையில இருந்து பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு அக்கா வந்தாங்க. அந்த அக்காவால தான் எனக்கு கொஞ்சம் நிலைமையாச்சு மாறிடுச்சு. எங்க பாரு எப்படியாப்பட்ட ஆம்பளைகளை நீ உன்னுடைய இஷ்டத்துக்கு வளைச்சு போட்டா மட்டும் தான் அவனுக்கு ஒன்னு எதுவும் பண்ண மாட்டானுங்க. நான் அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் சொல்லி கொடுத்துருப்பான். அவங்க சொன்னதுல இருந்து அந்த மாதிரியான விஷயம் நான் பண்றதுனால எனக்கு எந்தவோ பெருசா நடக்கிறது கிடையாது. ஆனா முன்னாடி இருந்த கொடுமைகள் எப்படியோ குறைஞ்சிருச்சு. அது எனக்கு பரவாயில்லன்னு தான் தோணுச்சு. எனக்கு இப்போ ஒரு வேலை இருக்கு, இந்த குழந்தைக்கு ஒரு வாடகை தாயா இருக்குது. எனக்கு இது முன்னாடி ஒருத்தங்க ஞாபகப்படுத்திருக்காங்க, குழந்தை பெத்துக்கிறவங்களால மட்டும்தான் பால் கொடுக்க முடியும்னு கேள்விப்பட்டிருக்கு. அப்ப நீங்க ஒரு அம்மாவா இருக்கீங்களா? உண்மைதான். அப்புறம் பார்த்தா பிரெக்னன்சி இருந்திருக்கா. அந்த ஒரு டைம்லயே குழந்தை சரியா பிறக்கல. உன்னுடைய குழந்தை எங்க? அப்போ என் குழந்தை பிறக்கும் போது இறந்துருச்சுன்னு ஒரு விஷயத்த சொல்ல மனசு உடைஞ்சிட்டு ரொம்ப ஒண்ணுமோ எந்த விதமான குழந்தைகளும் இல்ல. எனக்கு நிறைய இருந்ததுங்க. ஆனா ஒன்னு எப்போ என்ன ஆச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் நிறைய குழந்தைகள் வந்து என்கிட்ட வந்து வாடகை பாலை கேட்டாங்க. அதுக்காக வாச்சு நான் இந்த இடத்துல இன்னமும் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் இன்னமும் இந்த இடத்துல உயிரோட இருக்கேன். அப்படியேப்பட்ட குழந்தைகளுடைய பசியை தீக்கிறதுக்காக நான் இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுது. எனக்கு இன்னமும் நிறைய குழந்தைகள் பிறந்து இறந்துடுச்சு. இந்த இடத்துல நான் உயிரோட இருக்கேன் இந்த மாதிரியான விஷயத்த பண்றதுக்காக மட்டும்தான். எல்லா விதமான வழிகளையும் அனுபவிச்சு இப்படிதான் இருக்கேன். எல்லாத்தையும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்துல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நான் லூனாவை அரசாட்சி ஆள்றதுக்காக ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ண போறேன். அதுக்காக நீங்க எனக்கு அவ்வளவு பத்திரமா பார்த்துக்கூடிய ஒரு அம்மாவா வருவீங்களா? பொதுவாகவே சொல்ல போனா நான் ஹியூமன்ஸை யாரையும் நம்ப மாட்டேன். ஆனா உங்களுடைய ஸ்டோரியை கேட்டால் எனக்கு ரொம்பவும் மனசை ஒருத்திருச்சு. இவனுக்கிட்ட இருந்து நீங்க வழிகள் அனுபவிக்கிறத விட இவளுக்கு ஒரு நல்ல அம்பாவா நீங்க ஒரு நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ என்ன சொல்ற நெல் அப்படின்னு கேட்க இன்னொரு பக்கம் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமானாலுமே ஒரு கட்டத்துல இல்ல உங்களால இந்த இடத்த விட்டு தம்பிக்க முடியாது. ஏன்னா நம்ம 2 பேருமே அடிமைகள் தான். எனக்கு வேற வேலை இருக்கு. இன்னமும் நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். கவலைப்படாதீங்க, இந்த நாய்கள்ல இருந்து நான் விடுவிக்கிறேன் ஒரு நாள் உங்களை அப்படின்னு அவ கிளம்புறா. இன்னொரு பக்கம் பார்த்தா பிரிட்ஜ் வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க இவனுக்கு 3 பேரும். இன்னொரு பக்கம் நம்ம ஆலசியாவும் இந்த இடத்த பார்த்துட்டு ஷாக் ஆகிற
இது இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்ன பார்த்து ஷாக் ஆகுற. அதுக்கப்புறம் மற்ற மனுஷங்களை அந்த இடத்துல அனுப்பிச்சிட்டு இருக்கானுங்க. எங்க பாரு, நீ கொடுக்குற இந்த வேலையை கணக்காட்சியமா முடிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை நிச்சயம். உண்மையா சொன்னதை செய்வீங்களா? கண்டிப்பா செய்வோம்டா, எங்க மாதிரி நம்பி போடா அப்படின்ற மாதிரி அவனுக்கு நம்பி போக வைக்க. அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல இவங்களை நம்பி குதிக்கிறான் தண்ணிக்குள்ள. டே முட்டாள், குதிக்காதரா, இந்த இடம் ரொம்ப மோசமானது. உனக்கு சொன்னது எல்லாமே நான் இல்லையா? அந்த டன்னலோடைய நுழைவாயில் அந்த இடத்துல தான் இருக்கு. அந்த இடத்துல மோசமான பீச்சஸ் எல்லாமே இருக்கு. அதுங்க அங்கதான் இருக்குன்ற மாதிரி சொல்ல அடுத்த கணமே பார்த்தா உள்ளுக்குள்ள போனவன மான்சஸ் எல்லாமே குதற ஆரம்பிக்குது. மேல தூக்கி போட்டுட்டு 2 துண்டா பிச்சு தின்னுதுங்க பாரு. இன்னொரு பக்கம் இவன் கண் முன்னாடி அவன் ஒய்ஃபு கதறா. அட பாவீங்களா இப்படி கொண்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு அது குதறிட்டு இருக்குங்க அந்த மனுஷனை போட்டு. அடைச்சா மனசாட்சி எல்லாமே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? தண்ணியில வாழக்கூடிய டார்க் பீச்சஸ் இது எல்லாமே கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த மிகப்பெரிய வெள்ளத்துல அடிச்சுன்னு வந்த இந்த பீச்சஸ் எல்லாமே இதே இடத்துல தங்கிடுச்சுங்க. இந்த இடம் ஒரு சொர்க்கமாயிருச்சு. ஆனா மூடிட்டாங்க இதுங்களால. எவ்வளவு பெரிய லெஜெண்டரி ஹீரோ வந்தாலுமே இதுங்களை கட்டுப்படுத்த முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல்லானதுங்க. இதுங்க எல்லாத்தையுமே கொல்லக்கூடிய ஒரே ஆயுதம்னா ஸ்டீன் பிளேட்டர் தான். அதுவும் இந்த தண்ணிக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக தானே இந்த மனுஷனை உள்ள அனுப்பிச்சிங்க. உண்மை தான், அந்த வால் இந்த தண்ணிக்குள்ளதான் இருக்குது. அதை எடுக்கிறதுக்காக தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதை எடுத்துட்டோம்னா இந்த இடத்த விட்டு நாங்க எப்பயோ கிளம்பிடுவோம். உன்னுடைய வாளுக்கு பேர் இருக்கா? அப்போ அது பேர் என்ன? அதை நான் ஏன்டா உனக்கு சொல்லணும் புறம்போக்கு? எங்க பாரு முட்டாள், நீ தான் இப்போ மாட்டிட்டு இருக்க எங்க கிட்ட விலங்கு போட்டிருக்க. கண்டிப்பா நாங்க நினைச்சாலும் இப்போ உன்னை கீழே தள்ளி விட முடியும். அதுவும் இல்லாம முன்னாடி பாருன்னு சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா பைத்தியக்கார சைக்கிள் ஒருத்தன் அந்த வந்துட்டு இருக்கான். ஆஹா, இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருப்பா, இவ்வளவு நான் பார்த்தே ஆகணும், அம்மனமா இவ்வளவு நான் விட மாட்டேன், இவன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவனும் சைக்கோத்தனமா வந்து இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடத்துக்கு பாக்குறான். கண்டிப்பா இவங்க யாருக்கு முன்னாடியும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்க போதில்ல. சாவுடா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தன்னுடைய உடம்ப வளைச்சி அப்படியே எலும்பு அப்படியே முறிக்கிறான். கையை அப்படியே தூக்கி மேல வீச கையை வச்சுக்கணுன்ற மாதிரி பார்த்து சாக்காமனுங்க. இன்னொரு பக்கம் தூக்கி இவன் தலையிலே போட்டு அப்படியே சுருவா பாருங்க. இதுக்கப்புறம் நீ செத்தடா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் சாவை பத்தி எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாலத்தை அறுத்து விட்டுட்டு கீழே விட ஆரம்பிக்கிறான். என்ன கிளன், எனக்கு அழிவு இல்லைன்னு சொன்னல, உன்னை நம்பி தாண்டா நான் கீழே குதிக்கிறேன். இப்போ அந்த பொண்ணு செத்துட்டு இருப்பாளா? அதுக்கப்புறம் அவளை கம்மிக்காவ கொடூரமான முறையில் அந்த இடத்துல அப்படியே செத்துட்டு இருக்கா. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமலா சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லா பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் சொல்றோம். உண்மையிலே சொல்றேன், வேற எவ்வளவு முடிச்சிருக்காங்க எபிசோடு. அடுத்த எபிசோட்லாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம இந்த அனிமேஷனே பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்கு. ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ் பாக்குற மாதிரி இருக்கு. கூடவே அந்த நெல்லுன்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணுடைய கதையை கேட்கும்போது எனக்கே ரொம்ப சோகமாயிடுச்சு. அவ படுற கஷ்டம்லாம் பார்த்துட்டு இப்ப இல்லாமடா வச்சுட்டு இருப்பீங்க அந்த காலத்துலன்ற மாதிரி. உண்மையிலே அந்த மாதிரியான விஷயம்லாம் நடந்து தான் இருக்குது. அதெல்லாம் எனக்கு ரொம்பவும் கேட்க கோவம் தான் வருது. வேற எதுவும் நம்மளால பண்ண முடியாது. அதனால அப்படியாப்பட்ட ஆளுங்க எல்லாமே நாசமா போகணும்னு நம்ம சாபம் வர்றதை தவிர்த்து இந்த இடத்துல வேற எதுவும் பண்ண முடியாதனால முடிஞ்சளவுக்கு அடுத்த எபிசோட்லாம் எப்படி விறுவிறுப்பா போக போறது பொறுத்து பார்ப்போம். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.